அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நீண்ட ஆண்டுகளாய் நீங்கள் அடைந்து அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு நிரந்தர தீர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். வேதத்துல பாருங்க, யோவான் 5ல 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் இயேசு இந்த ஒருவனை தேடி செல்கிறார். இன்று நீண்ட ஆண்டுகளாய் இந்த போராட்டம், நீண்ட ஆண்டுகளாய் இந்த பிரச்சனை, நீண்ட ஆண்டுகளாய் இந்த வியாதி, ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அப்போ பெதஸ்தா கூடத்திலே அவன் இருக்கிறான். அங்க இருக்கிற அவன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன். படுத்திருந்தவனை இயேசு கண்டு அவன் படுத்திருக்கிறான். என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் எனக்கு நடந்திருக்கு, நான் படுத்திருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்ப படுத்திருக்கிற அவன், வேதம் எப்படி சொல்லுது பாருங்களேன். வெகு காலமாய் வியாதியஸ்தன், அவன் படுத்திருக்கிறான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். அப்போ இயேசுவுக்கு ஒன்று தெரிந்திருந்தது. அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, எந்த ஒரு ஃபியூச்சரை குறித்ததான எதுவுமே இல்லை. அவன் படுத்திருக்கிறான். அவன் எல்லாம் அவ்வளவுதான், அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிறான். அவனை பார்த்து கேட்டாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சில நேரம் அந்த நம்ம சூழ்நிலையை பார்த்து, சுற்றி எல்லா பிரச்சனையும் பார்த்து, நமக்குள்ள இருக்கிற பொறுப்பு, என்ன செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதெல்லாம் நம்ம மண்டக்குள்ள போயிட்டு லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே போற போக்குல போவோம். இதுதான் நம்ம வாழ்க்கை, நமக்கெல்லாம் அந்த முன்னேற்றம்லாம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்னபடி நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரல, நம்ம இப்படியே போயிட்டே இருப்போம். இப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆண்டவர் இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். அவர் அதை மாற்றுவதற்கு அவர் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. அவர் என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் சரீரத்திலே சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? விருப்பம் இருக்காப்பா, அது போதுன்றாரு பாருங்க. இவ்வளவு நல்ல ஆண்டவர்ல நம்மளை தேடி வந்து, நீ அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்ய அப்படிலாம் சொல்லல. என்ன கேட்கிறாரு? விரும்புகிறாயா? விருப்பம் இருந்தா போதும், நான் கிரியை செய்யறேன் என்றாரு. நல்ல தேவன் அவர். ஆமென். உங்களை பார்த்து கேட்கிறார். நீண்ட ஆண்டுகள் நீ போராடுகிறாய், நீண்ட ஆண்டுகளா இதற்கு நீதி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்ப நான் கேட்கிறேன், இதுல இருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதுல உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆமென். அவன் சொல்றான் பாருங்க, அவன் விரும்புகிறாயா கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? விருப்பம் இருக்கு, இல்லை, ஆமா, இல்லை, இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போயிடுறான். விருப்பம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? விருப்பம்லாம் இருக்குங்க, ஆனா பாருங்க என்னால என்ன செய்ய முடியும்? பாருங்க, ஒரு அப்படி விரக்தியில பேசுற மாதிரி இருக்கு. சிலர் நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம்ல, விரக்தியில பேசுறோம். பிரதர் அதெல்லாம் நல்லா ஆயிடுவீங்க பிரதர், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னா விரக்தியில என்ன சொல்லுவோம்னா, எங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் சூழ்நிலையை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிலாம் நம்ம விதண்டாவதான் பேசுவோம் பாருங்க. ஆனால் இயேசு கேட்கறது, நீ விரும்புகிறாயா? அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் போயிடுறான். இயேசு சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். அது வரைக்கும் அவனா போய் விழுந்தாலும் சுகமா எந்திரிச்சு போயிருப்பான். ஆனா இயேசு சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். எது உன்னை படுத்த வச்சுச்சோ, எந்த நாள் நீ படுத்திருந்தாயோ, இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதில் மேல் உனக்கு ஒரு ஜெயம். ஆமென். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? 38 வருஷம் வெகுகால வியாதி, ஆனால் ஒரு நொடி பொழுது சுகம். இதை இயேசுவால் கொடுக்க முடியும். இந்த இயேசு உங்களை தேடி வருகிறார். நீண்ட கால போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீண்ட காலத்து பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை இன்று உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அது நிரந்தரமான தீர்வா இருக்க போகிறது. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான், நிரந்தர தீர்வு. இன்னும் உங்க வாழ்க்கையில் ஒரு நிரந்தர தீர்வை இயேசு கொண்டு வருகிறார். அந்த பண பற்றாக்குறைக்கு ஒரு நிரந்தர தீர்வை இயேசு கொண்டு வருகிறார். வரவேண்டிய பணங்கள் நிரந்தர தீர்வை இயேசு கொண்டு வருகிறார். ஆமென். குடும்ப பிரச்சனை நிரந்தர தீர்வை இயேசு கொண்டு வருகிறார். அந்த கோர்ட் கேஸ் ஒரு நிரந்தர தீர்ப்பை இயேசு கொண்டு வருகிறார். இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறாயா?
அந்த விருப்பம் இருந்தால் போதும், அவர் செய்வார். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற கர்த்தர் விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் தேவன். உங்கள் மன விருப்ப வாஞ்சை நிறைவேற்றி உங்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.